செத்து போன உங்களுடைய ஆவி உயிர் பெறுகிறது. இப்பொழுது ஆவியிலே ஜீவனை, உயிரை, சக்தியை நீங்கள் பெறுகிறீர்கள். இப்போது ஆவியிலே அப்படி ஆராதிக்க ஆரம்பிங்கள். ஆவியிலே இறைவனோடு உறவாட ஆரம்பியுங்கள். விலையேறப்பட்ட மாசற்ற இயேசுவின் இரத்தமே, பிதாவாகிய தேவனோடு நான் உறவாடுவதற்கு, அவரோடு பேசுவதற்கு, அவர் சித்தத்தை அறிந்து கொள்கிறதற்கு, கேட்கிறதற்கு என் காதுகளை திறந்த தேவ சத்தத்தை கேட்கும்படி அடைக்கப்பட்ட காதுகள், பிசாசினால் அடைக்கப்பட்ட என் காதுகளை திறந்த விலையேறப்பட்ட இயேசுவின் இரத்தமே, சுத்தம் செய்கிறேன், உங்களை தொழுது கொள்கிறேன். அவிசுவாசத்தினால் என் கண்ணை கூடாக்கியிருந்த இந்த பிரபஞ்சத்தின் தேவனுடைய கிரியை அழைத்து என் கண்களுக்கு பார்வை தந்து தேவனை பார்க்கும்படி, தரிசிக்கும்படி, உங்களோடு உருவாடும்படி எனக்கு திருவை அளித்த விலையேறப்பட்ட மாசற்ற இயேசுவின் இரத்தமே, நான் உம்மை முத்தம் செய்கிறேன், தொழுது கொள்கிறேன் சொல்லி தொழுங்கள். ஆவியிலே என்னை தொழுங்கள். ஆவியிலே எனக்கு ஒரு நவமான இதயத்தை, புதிய இதயத்தை சிருஷ்டிக்கின்ற பரிசுத்த ஆத்மாவே, நான் உம்மை தொழுது கொள்கிறேன் சொல்லி தொழுது கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் செத்து போன ஆவிகள் உயிரடைவதாக நீ கொடுத்த அதிகாரத்தின்படி இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டு இதே தியானத்திலே உண்மை தொழுது கொள்கிற அத்தனைவருடைய ஆவிகளும் உயிரடைவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் தலைக்கு மேல் கடன்களை கூட்டி தலைவணங்கி கோப்பை கொடுத்து தொழுங்கள். தொழுகை கடவுளுக்கு விருப்பமான வழிபாடு, படைச்சவர் விரும்புகின்ற வழிபாடு. பரலோகத்திலே கோடானபடி தூதர்களும் இந்த பூமியிலே இயேசுவின் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்டு, புனிதமாக்கப்பட்டு, விழா கூட்டமுடன் கூடியிருக்கக்கூடிய பரிசுத்தவான்களும் ஆராதிக்கின்ற ஒரே ஆராதனை தொழுகை. தொழுகை பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே செய்யப்படுவதாக. இந்த பூமியிலே நாம் பரலோகத்தில் செய்கிறது போல தொழும்போதுதான், செய்யும் போதுதான் நீ இந்த உடலை விட்டு பிரியும் போது, நீ நித்திரை அடைக்கும் ஆவி சோல் இந்த உடலை விட்டு பிரியும் போது பரலோகத்திலே அங்கே தொழ முடியும். அந்த தொழுகையிலே நீ என்ன செய்ய முடியும்? பங்கு பெற முடியும். இங்கே நீ தொழாமல், இங்கே நீ இந்த தொழுகையை ஆண்டவரை படைத்தவரை நீ ஆராதிக்காமல் அங்கே நீ தொழ முடியாது. இங்கே தொழ ஆரம்பி. நீ தொழ ஆரம்பித்தாலே தொழும்போது நீ சொல்ல வேண்டிய வார்த்தை, என்னை தம் உள்ள கையினால் மண்ணை எடுத்து இந்த உடலை சிருஷ்டித்து உருவாக்கி தன்னுடைய ஜீவனை, சுவாசத்தை என் நாசியிலே ஊதிய, என் முன்னோர்களுடைய மூதாதையருடைய நாசியிலே ஊதிய தேவனே, நான் உம்மை தொழுது கொள்கிறேன். ஜீவ ஆத்மாவாக எங்களுக்கு ஜீவனை தந்த பிதாவாகிய தேவனே, நான் உம்மை தொழுது கொள்கிறேன், உம்மை முத்தம் செய்கிறேன், தொழுது கொள்ளுங்கள். வானம் என் சிங்காசனம், பூமியின் பாதப்படி என்று சொன்ன என் தெய்வமே, உம்முடைய பாதப்படியை நான் முத்தம் செய்கிறேன், தொழுது கொள்கிறேன் சொல்லி கொள்ளுங்கள். நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் உயிரடைகிறதற்கு, ஆவி உயிரடைகிறதற்கு ஒரே ஒரு வழிதான். நீங்கள் மற்ற வழிபாடுகளை விட்டுவிட்டு, மற்ற மத சடங்காச்சாரங்களை விட்டுவிட்டு, தூக்கி எறிந்துவிட்டு, இப்பொழுது தேவனை படைத்தவரை, நீ ஒரு இந்து சகோதரனா இருக்கலாம், நீ ஒரு இஸ்லாமிய சகோதரனா இருக்கலாம், நீ கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நாஸ்திகனாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த காரியத்தை செய்து வா. இன்று உன் வாழ்க்கையிலே உன் இருட்டு வெளிச்சமாய் மாறும். உன் விளக்கை ஏற்றுகிறார், உன் விளக்கை எரிய பண்ணுகிறார். தேவனே, என் இருட்டை வெளிச்சமாக்கிறீர், என் விளக்கை எரிய செய்கிறேன் தாவீது சொன்ன அதே அனுபவம் இன்று உங்களுக்குள்ளே வரும், இன்று உனக்குள்ளே வரும். இன்னைக்கு உனக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. இன்று உன் இருட்டை வெளிச்சமாக்கிறார். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என் இருட்டை வெளிச்சமாக்கி என் ஒளியாக எனக்குள்ளே வந்து தங்கி அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதே பரிசுத்த ஆவியானவர், அதே ஒளியான தேவன் உனக்குள்ளே இன்று வந்திருக்கிறார், உனக்குள்ளே இன்று வாசம் செய்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, தொழுது கொண்டிருக்கக்கூடிய, இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற, இதிலே பங்கு பெறுகின்ற உனக்குள்ளே தேவனுடைய வெளிச்சம், ஒளி, மனுஷனுடைய ஆவி கடவுள் தந்த விளக்காய் இருக்கிறது. இந்த விளக்கிலே பரிசுத்த ஆவி இருக்கிற தீ, அந்த நெருப்பு எரிகிறது. இப்பொழுது உங்கள் விளக்கு பற்றி எரிகிறது, உங்கள் விளக்கு பற்றி எரிகிறது. இப்பொழுது உங்களுடைய தீயை பற்றி எரிய விடுங்கள். நீங்கள் பெற்ற அபிஷேகத்தை அனல் பண்ணுங்கள், நீங்க பெற்ற தேவ வரத்தை அனல் பண்ணுங்கள், நீங்க பெற்ற ஆவியின் கனிகளை அனல் பண்ணுங்கள்.
வாழ்வை. அவரை சந்தோஷப்படுத்துவதே என் வாழ்க்கை. அவர் சந்தோஷமே என்னுடைய சந்தோஷம். அவர் எப்படி என்னை வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாரோ அப்படி வாழ்வதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என் ஆவி, ஆன்மா, உடல் அனைத்தையும் அர்ப்பணிக்கின்றேன். என்னுடைய மனைவி, என் பிள்ளைகள், என் குடும்பம், என்னுடைய சொத்து, வீடு எல்லாத்தையும் நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன். எல்லாம் உனக்கு சொந்தம். எல்லாம் நான் உனக்கு சொந்தமாக இப்பொழுது நான் தந்துவிட்டேன். எனக்கு சொந்தம் நீதான்பா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொத்து என்று நான் சொல்லிக்கொள்ள உம்மை விட வேறு எதுவும் இல்லையா? எல்லாம் நீதான். எல்லாம் நீதான். சொந்தமும் நீதான், சொத்தும் நீதான். தெய்வமே, என்னை படைத்த தகப்பன் நீதான். இந்த சரீரத்தை உன் கையினாலே களிமண்ணை எடுத்து உண்டாக்கி தன்னுடைய சுவாசத்தை என் முன்னோருடைய நாசியிலே ஓடியதை நான் இப்பொழுது என் சிந்தையிலே நிறுத்துகிறேன். இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் இப்பொழுது உம்முடைய ஜீவன், உயிர். உயிர்தான் கடவுள். உயிரே நீதான் கடவுள். என் உயிர்தான் கடவுள். உண்மை என் உயிராக நான் பார்க்கிறேன். என் உயிராக நான் நேசிக்கிறேன். என் உயிரை தந்த என் தெய்வமே, எனக்காக தன்னுடைய உயிரை இந்த பூமியிலே இழந்த உண்மை நான் நேசிக்கிறேன், அன்பு செய்கிறேன். உண்மை நான் யுத்தம் செய்கிறேன். என் உயிரை நான் உண்மை இப்பொழுது எல்லாவற்றையும் விட நேசிக்கிறேன். அப்பா, உமக்காக என் வாழ்க்கையை ஒப்படைக்கிறேன். என் ஜீவனை ஒப்படைக்கிறேன். என் தந்த ஆவியை ஒப்படைக்கிறேன். உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கிறேன். வழி நடத்தும், வழி நடத்தும். என்னுடைய எல்லா தேவைகளையும் பிள்ளைகளின் 4:19 மணி நீர் நிறைவு செய்யும். என் குற்றங்களை, குறைகளை, வெட்கங்கெட்க நாணங்கெட்க வாழ்க்கையை ஏமாற்றுகின்ற, பொய் சொல்கின்ற, பொய் நாமுடைய மனுஷனுக்காக அர்ப்பணிச்சு என் வாழ்க்கையை வீணடிச்சிட்டேன். என் வாழ்க்கையை பாழாக்கிட்டேன். அதை நினைச்சு நான் துக்கப்படுறேன், அருவருக்கிறேன். ஆனால் சொன்னபடி, சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிய என்னுடைய வார்த்தையை கொள்ளாத நான் பார்க்கிறேன், நேசிக்கிறேன். இயேசுவே, உம்மோடு வாழ்வதற்கு இதோ நான் தயாராக வருகிறேன். நீ சொல்கிற கொடுத்த கடமைகளை மகிழ்ச்சியோடு, கவலை இல்லாமல், முறுமுறுப்பு இல்லாமல், கோபம் இல்லாமல், எரிச்சல் இல்லாமல் செய்து முடித்து கனிகளோடு நான் இனி வாழ்வேன். அன்போடு வாழ்வேன், அமைதியோடு வாழ்வேன், சந்தோஷத்தோடு, பொறுமையோடு வாழ்வேன். வாழ்க்கையின் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே தன்னிப்பான உடைய நிர்வாக 2 கரங்களை வரிசை கண்களை மூடி நான் கண்களை திறந்து பார்ப்போமா? நல்ல கரங்களை வந்து சொல்லுவோம். இல்லையா கொஞ்சம் சொல்கிறேன். இந்த ஆராதனை தொழுகை மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. உங்களை ஆசீர்வதித்ததை நாவிலே உணர்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே காட்டினார். இந்த நிகழ்ச்சி மூலமாக ஏகப்பட்ட மனிதர்கள் கூட்டம் மீட்படைந்து ஆவியில் மேற்பிக்கப்பட்டு கடவுளோடு சேர்க்கப்படுகிறது. ஏற்கனவே விஷன்களை தரிசனத்திலே காட்டிவிட்டார். அதனால் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக இன்னைக்கு இந்த வார்த்தையை சிந்திக்கிறேன்னு சொன்னால் உரைத்திருக்கிறது. இசைகளை பார்த்து
ஆவி உள்ளே வரட்டும் என்று சொல்லி தீர்க்க தரிசன உரை. எலும்புகள் உருவாகட்டும், தசைகள் உருவாகட்டும், நரம்புகள் உருவாகட்டும். இது பூரா என்னன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே சோல் உடல், அந்த ஆவி உடல். அந்த ஆவி உடலுக்கு என்ன செஞ்சுன்னா எல்லா நரம்புகளையும், ஆவி உடலில் நான் பார்த்துருக்குறேன். என் உடலை பார்க்கும்போது இந்த உடல் எப்படி இருக்கும் இதே போல தான் இருக்குது. இந்த ஒரு நாள் என்ன செஞ்சாருன்னா அப்படி தியானத்தில் உட்காந்துருக்கும் போது இந்த உடல் அப்படி பாம்பு சட்டையை கழுத்த மாதிரி இந்த உடம்பை கழட்டி விட்டு அது மேலே அப்படியே போகுது. இந்த கூரை மேலே ஐயோ மேலே முட்டியுமா அப்படின்னு என் மைண்டில் பார்க்குறேன். மனம் அதில் மைண்டில் முட்டுத மாதிரி அதெல்லாம் முட்டலை. அதுக்கு மேலே படி பொத்துக்கிட்டு செய்யுது. மரத்தில் இந்த தூணுகளை போது ஐயோ தூணில் மோதிரமோ உடஞ்சி மண்டை உடஞ்சிருமோ, தூணுகளை பாட்டு தூணுக்குள்ளே ஓடி போகுது. பெரிய மலை, ஐயோ மலைக்குள்ள போகுது, மலைக்கு உள்ள ஓடி இந்த பக்கம் நுழைஞ்சு அந்த பக்கம் வந்துருக்கு. ஐயோ கடலுக்குள்ள போகுது, ஐயோ கடலில் இந்த கடையில் நுழைஞ்சு அந்த கடையில் வந்து நீ என்னடா இன்னைக்கு தான் பயந்து வேர்த்து விறுவிறுப்பு உட்கார்ந்துருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 3 நாள் அப்போ நான் ஆவி ஆன்மாங்கிறது போதிக்கவும் இல்லை, யார் போதிச்சது கேட்டதும் இல்லை, அப்படி போதிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ நான் பூ போட்டுருவேன். தோட்டத்தில் பூ போட்டு காலையில் 6 மணி 5 மணிக்கே போய் பூ எடுத்துட்டு 11 மணிக்கு பஸ்ஸு 10:45 ஊரில் அந்த பஸ்ஸில் ஏறி 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா திருநெல்வேலி ஜங்ஷனில் அந்த பாலத்துலேயே போய் பூக்கடையில் போய் பூ போகிறோம். அப்படி போகும்போது அந்த பூக்கடைக்கு மேம்பாலம், அந்த திருநெல்வேலி ஜங்ஷனில் அந்த பாலம் இருக்குது. அந்த பாலத்தில் ஒரு பழைய புஸ்தக கடை இருக்குது. அந்த புஸ்தக கடையில் பக்கத்தில் போன உடனே உள்ளுக்குள்ளே ஆவியில் அதான் அந்த ஆவி எப்படி செயல்படும், ஆவி எப்படி பேசுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா இது தெரியாமல் நம்ம வாரில் என்ன செய்யக்கூடாது. மேக்சிமம் நீங்கள் மௌனமாக மனுஷனோட பேசுகிறத நிறுத்திட்டு ஆவியில் நீங்கள் ஆவியை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆவியில் எப்போவுமே நீங்கள் பேச முடியும், ஆண்டவர் பேசுகிறது கேட்க முடியும். அந்த பாலத்திட்ட போகும்போது உள்ளுக்குள்ளே ஆவியில் நெல் அப்படிங்க அந்த பழைய புஸ்தகம் நெல் என்ன நிற்க சொல்கிறீங்களா என்ன அப்படின்ட்டு அந்த புஸ்தக கடையில் போய் திரும்பி பார்க்குறேன். ஆட்டோமேட்டிக்காக கண் தலையெல்லாம் திரும்பினா அங்கே ஒரு புஸ்தகம், பழைய புஸ்தகம் கிடையாது. கைலாச மகாரிஷி எழுதின புஸ்தகம். அதை எடு அப்படின்னாரு. அதை எடுத்தேன். அதுக்கு எடுத்துகிட்டு பார்த்தேன். இந்த ஆவி சோல் வந்து எப்படி மேலே போகுது. அவர் உடல் அப்படியே புகையிலே தான் இருக்கும். ஆனால் அந்த ஆவி அவரை விட்டு என்ன செய்யும், அப்படி மேலே எழுப்பி போயிடும். ஏன்னா இந்த அனுபவம் எனக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதனால் எனக்கு தெரிய முடியும். அது மேலே போய் பரலோகத்தோடு சஞ்சரிக்கிறது, இந்த பூமியில் மற்ற ஆன்மாக்கள் வரும்போது அதுகளை கூட்டிகிட்டு போகிறது கூட போகிறது, இது எல்லாத்தையுமே எழுதிருந்துச்சு. அந்த கைலாச மகாரிஷி எப்படி தன்னுடைய ஆவியில் இந்த உடலை விட்டு மேலே போகிறாரு, கடவுளுடைய ராட்சியத்துக்குள்ள அந்த தேவனுடைய உலகத்துக்குள்ள எப்படி விளாவுறாரு, அங்கே எப்படி தங்குறாருங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அதை எழுதிருந்துச்சு. அந்த புஸ்தகத்தை எடுத்தேன். அவன்கிட்ட கடைக்காரத்தை கேட்ட வேலை எவ்வளோ, அப்போ 2 ரூபா. எவ்வளவு? 2 ரூபாய் எப்படி அந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்து விடாமல் படித்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஆவியில் தான் என்ன செய்ய முடியும், விண்ணுலகத்தோட தொடர்பு கொள்ள முடியும், கடவுளோடு என்ன செய்ய முடியும், தொடர்பு கொள்ள முடியும். அடுத்த நிலை வாழ்வு நித்திய வாழ்வு அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத அன்னைக்கு அந்த புஸ்தகத்தின் மூலமாக ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். கைவினைகளை பார்ப்போம், நல்லா கரங்கள். அதனால் ஆவியானவர் இப்படி தான் வழிநடத்த ஆரம்பிப்பார். சில நேரங்களில் சில மனுஷர் மூலமாக அடிச்சுவார்லாம் பேசுவார். சில புனிதர்களுடைய அந்த வரலாறுகளை சொல்லி கொடுத்து அந்த புஸ்தகங்களை படிக்கும்போது பேசுவார். அவங்க எப்படி நடந்தாங்க வாழ்ந்தாங்க. அதனால் இவ்வளவு வளர்ந்த காரணம் இந்த மாதிரி மகாரிஷியினுடைய புஸ்தகம், நம்ம புனிதர்கள் அந்தோனியா, ஜார்ஜியா, மற்ற புனிதர்களுடைய நிறைய வரலாறுகள் அப்போ என்ன படித்தேன். இந்த அளவுக்கு அதான் பாசுமார்களை பார்த்து இந்த சாமியார்களை பார்த்து நான் ஊழியம் பண்ணியிருந்தேன்னா எப்படி போயிருப்பேன். செத்த கனமாக ஏதோ இவங்க பண்ணுற மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஊழியம் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு ஆவியை மீட்பித்து கடவுளோடு பேசக்கூடிய இந்த இந்த உடலை விட்டு நம்ம பிரியும் போது கடவுளுடைய ஆட்சியத்துக்குள்ளே போய் நம்ம இயேசுநாதர் கட்டிய அந்த வீட்டில் நிலையான இந்த வீட்டில் தங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை இந்த புனிதர்கள் அந்தோனியா, மாதா, பரிசுத்தவான்கள் வழியாக தான் ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு கைகை அந்த புனிதர்கள் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி காமெடி படிக்க போகிறது, வேளாங்கண்ணி போகிறது, புளியம்பட்டி போகிறது, மற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறதெல்லாம் என்ன செஞ்சேன்னா ஸ்டாப் பண்ணிட்டேன்.
அவங்கள எல்லாம் நான் என்ன செய்கிறேன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு பார்த்து, அவங்க செய்த அற்புதங்களை நினைச்சு பார்த்து, இன்னைக்கு என்னை நிரப்பும்படியாக என்னை ஆணேசனுக்கு அனுமதித்து செலவாக இல்லையா. அதனால் இந்த வாழுங்கள் பாடல் பாடும்போது காணிக்கை செலுத்துவோம். இப்பொழுது இந்த கூட்டத்தை நாம் நிறைவு செய்வோம்.